வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது மகிமை வரும். இதான் கீ வார்த்தை. சரி, இன்னைக்கு நம்ம கடைசி 2 அற்புதங்களை நம்ம தியானிக்கிறோம். கடைசி 2 அற்புதங்கள். முதலாவது அற்புதத்தை யோவான் 11வது அதிகாரத்தில் யோவான் 11வது அதிகாரம். லாசரு மரிக்கிறார், உயிரோடு ஆண்டவரை எழுப்புகிறார். இதனுடைய கீ வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 25வது வருஷம். நானே உயிர்த்தெழுதலும் என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தவன். ஒரு விசுவாசங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடத்த உடனே அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அங்க என்ன விளைக்கணும்? தேவனுடைய மகிமை விளைக்கணும். சரி, இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்ப நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். மனிதன் கடவுளை கொலை செய்ய முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியுமா? முடிந்தா யார் பெரியாரு? மனுஷனா கடவுளா? மனுஷன் தானே. இப்ப நானும் ஸ்டாலின் சண்டை போடுறோம். ஸ்டாலின் இருந்து வீசி போயிட்டா யார் பெரியாரு? பெரியாரு. அதுபோல கடவுளை ஒரு மனிதனால கொலை செய்ய முடியுமா? யார் பெரியாரு? சரி, ஒரு மனிதன் கடவுளை கொலை செய்தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 23:15 அப்போஸ்தலர் ஜீவாதிபதியை போதும் அப்படித்தானே. பைபிள் என்ன சொல்றது? ஜீவாதிபதியை யார் கொலை செய்தா? மனுஷர்கள். சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 5:30 அப்போஸ்தலர் 5:30 கொலை செய்த கொலை செய்த இருக்கா? 2 வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷர்கள் யார் பண்ணாங்க? கடவுள். ஆனா அவங்களால யாரைத்தான் கொலை செய்ய முடிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 19வது அதிகாரம் 31வது வசனத்துல அவங்களால 2 கல்லறைகளை மாத்தலாம் கொலை செய்ய முடியுது. வாசிங்க 19. அப்படினால் சரி, அடுத்த வாசம். அந்தபடி ஓர் சேவகர் வந்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டார். முந்தினவருடைய காலிலும் மற்றவருடைய காலிலும் அப்ப கால்களை உடைக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா அவங்களோட இருக்கான். அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலுவையில இந்த இடம் கிடையாது, இந்த மணிக்கட்டு இந்த இதில் தான் ஆணி அறைய போட்டு 2 கால்களையும் ஒரு கால் மேலே ஒரு காலை வச்சு அந்த மனுஷன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ மூச்சு விடுறதுக்கு அந்த காலை வச்சு ஒரு செட் கொடுத்து அப்படி மேலே வந்து ஒரு மூச்சு வச்சு மறுபடியும் சொல்லிட்டு இது நடந்துகிட்டே இருக்கும். 2 காலையும் உடச்சாச்சுன்னா நம்மளுக்கு மேலே இருக்கும். அதோட வாய்ஸ் நின்று இதுதான் ப்ரொசீஜர். இப்போ 33வது வசனம் வாசிங்க. 19 வந்து கண்டு அப்ப அவங்க வந்து இயேசுவை கொலை செய்ய முடியல. ஏன்னா அதுபடி அந்த ஜீவனை விட்டுட்டார், விட்டுட்டார். சரியா? இது பிலாத்துக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. ஏன் ஷாக்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேர் சிலுவையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவருக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. அதனால என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கு 15வது அதிகாரம் 44வது வசனத்துல 15:44 இவ்வளவு சீக்கிரத்தில் மறித்தாருக்கு. லட்சக்கணக்கான செல்வலா இருந்திருப்பான். அவங்க தூங்கிக்கிட்டே கிடப்பாங்க. தூங்கிட்டே இருந்து 1 நாள் 2 நாள் 3 நாள். காரணம் என்னன்னா ப்ளீடிங் கிடையாது. சும்மா தூங்கிட்டே கிடப்பாங்க. கண்டு அடுத்தாங்க கன்ஃபார்ம். எங்கிட்ட சில சமயம் வருவாங்க, சார் இறந்துட்டா சார், நீங்க வந்து சர்டிஃபை பண்ணணும். என்ன சர்டிஃபை பண்ணணும்? இறந்துட்டாங்க. நாங்கள் சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, அவங்க கிட்ட
தெரியும். இருந்தாலும் யார் வரணும்? டாக்டர் வரணும். அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் வர வேண்டியது. ஆனால் அங்கே வந்து யார் வரணும்? நோட்ஸ் இருக்கிறது வாசிக்கலாம். சரி, இதுக்கு ஆண்டோட ஒரு ஸ்பெஷல் பவர் நம்ம காட்டுறேன். யாருக்கு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்ன ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரம் 17 யோவான் 10வது அதிகாரம் 17வது வசனம் 18. மறுபடியும் அறிந்து கொள்வதற்கு அடுத்த வசனம், ஒருவனும் ஜீவனை என்கிட்ட எடுத்துக்கொள்ள முடியாது. அதிகாரம் இருக்குது. ஒரு பவர்ஃபுல் வேர்டு பாருங்க. நமக்கு நம்முடைய ஜீவனை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். பாய்சன் சாப்பா செஞ்சு போயிடும். மேல இருந்து கீழே வந்து அவுட் ஆயிடும். ஒரு ஸ்டேஜில் இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முடியும். ஆனால் திரும்ப பெற்றுக்கொள்ள ஒன் வே டிக்கெட். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாரு. கொடுக்க அதிகாரம் இருக்கு. இப்போ ஒரு மனுஷனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய. இது ஒரு பேக்ரவுண்ட். இப்போ நம்ம யோவான் 11வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். இப்ப லாசரு மரித்தது எந்த ஊர்ல? பெத்தானியா. சரியா? இயேசு கிறிஸ்து இருக்காரு, எருசலேம்ல இருக்காரு. ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் 2 மைல். 2 மைல் தூரம் அப்படின்னா நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்கணும்? நான் கரெக்டா சொல்றேன். எங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கொஞ்சம் பேர் கேட்டாங்க. இந்த ஜிஹெச் அங்க இருந்து எங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 2 மைல் தூரம் இருப்பாங்க. அதை எவ்வளோ நடந்துருக்க? மேக்சிமம் ½ hour போயிருக்கேன். நான் நடந்து போயிருக்கேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே போகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கணும்னா 4வது வசனம் வாசிக்கணும். இராமல் மகிமைப்படும். இதுதான் கான்செப்ட். லாசரு மரிக்கணும். முதல் வசனத்துல லாசரு எப்படின்னா வியாதியா தான் இருக்கிறான். வியாதியா இருக்கும் போது போய் சுகத்தை கொடுத்தானா உயிர் தெல்லங்கிறத விளக்க முடியாது. ஸோ அதனால ஆண்டவராக இயேசு டிலே பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சேன். யாவின் மகள் நோயோட உடனே யார் வரா? பெரும்பாடு ஸ்திரீ. பெரும்பாடு ஸ்திரீ கொஞ்சம் டிலே ஆகிடும். டிலே ஆன உடனே என்ன நியூஸ் வந்து, எப்பா டிஸ்டர்ப் பண்ணாங்க, நினைச்சிட்டாங்க, உச்சி நடக்கிறாரு. இன்னும் இந்த தேவ மகிமை வெளிப்படுத்தி. அதுபோல இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிலே பார்க்கும். அந்த டிலே எதனால இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 12வது வசனம் 11வது வசனம் சொல்லிய பின்பு நித்திரையா இருக்கிறான். நித்திரைங்கிறது என்ன இருக்கு? தூக்கம். அதாவது நித்திரைன்னு சொல்றது அவங்களுக்கு புரியல. அதனால ஆரம்பிப்பாங்க. மறி இளைப்பார்கள் என்று வாசிங்க. வாசிங்க. இயேசு அவர்களுக்கு லாசரு மரித்தவன் ஓப்பன். சர்ச்சையெல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு விஷயம் இப்ப கிளியரா சொல்லிட்டு இப்ப 4 நாள் ஆயுசு எது நடந்து இந்த சம்பவம் நடந்தது. நான் சொன்னேன் 2 மைல் தூரத்தை வரதுக்கு எவ்வளவு நேரமும்? அரை மணி நேரத்துக்கு வரலாம். ஆண்டவர் ஏன் டிலே பண்றாரு? அதுதான் பார்த்தீங்கன்னா 21 வாசிங்க. வந்து இருந்தேரானால், நீ இங்கே இருந்தேரானால் தப்பு யார் மேல? இன்னைக்கு ஒரு டாக்டர் என்ன சொல்லிருக்காரு, அவர் ஒரு எம்டி, ஒரு பேஷண்ட்க்கு ஹார்ட் அட்டாக் அட்மிட் ஆகிட்டாங்க. இறந்த உடனே அடிக்க வந்துட்டாங்க. என்ன சார் இறந்துட்டாருங்கிறீங்க, லாட்டா இருக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்றாரு. பாவமா நான் அதாவது கருத்துக்குள்ள ஏறி கழுத்து திருக்கி கொண்ட மாதிரி என்னைய பாக்குறாங்க.
அதே மாதிரி என்ன சொன்ன, நீர் இங்க இருந்தாலும் யாரும் அனுப்ப மாட்டாங்க. தப்பு யார் மேல? உங்க மேல. அடுத்த வருஷம் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது என்னவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். இதுதாங்க விசுவாசத்திலே ஒரு பீக் விசுவாசம். இந்த நேரம் நீங்க பிதாக்கு என்ன கேட்டாலும் சொல்றவரு இந்த அளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா 21 23 இயேசு அவரை நோக்கி ஒரு சகோதரன் எழுந்திருப்பான் என்றார். இத சொன்ன உடனே இந்த அவங்க அடுத்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு தியானிச்சு பேசுறாங்க. அடுத்த வார்த்தை மாற்றா உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுதல் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இருக்கிறவங்க அன்னைக்கு நாங்களாம் இருந்திருக்கோம். அப்ப யார் இருந்திருப்பா? இது பேர் வந்து தியாலஜி. எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு உயிர்த்தெழுதல் ஒரு நாள் இருக்கு? அன்னைக்கு நம்ம செய்வோம். அன்னைக்கு யார் சொல்றா? மாத்தா சொல்றா. அதெல்லாம் 25 வாசியம். இயேசு அவரை நோக்கி நானே நானே ஐ ஆம் ஐ. நான் யாரு? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? அவன் இந்த விசுவாசிக்கிறதுங்கிறது லேசா கஷ்டம் சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது, கஷ்டம். ஆனா ஆண்டவர் கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா? அப்படின்னு கஷ்டம். சரி, இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறார். 35 அழுகிறாரா? கண்ணீர் விட்டு ஏன் அழுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும். இன்னும் ஃபியூ செகண்ட் இல்ல யாரு வரப்போறா? ஆண்டவர் திரும்ப தெரியாது. பெரிய கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவிசுவாசமான கூட்டத்தை பார்த்து சிலர் கண்ணீர் விட்டார். நான் இத்தனை அர்த்தத்தை செய்திருக்கேன். நீ ஒரு இதுதான் லாஸ்ட் அர்த்தம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? அதனால ஆண்டவர் சிலர் கண்ணீர் விட்டார். சரி, 38 வசனம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி எல்லாரையும் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதின் மேல் ஒரு கால் சரி, வைக்கப்பட்டிருந்தது. அன்று எப்படி இருக்குதுன்னா 2 டைப் கல்லறைகள் இருக்கும். பெரிய பணக்காரர்கள் சொந்தமாக செஞ்சிருக்காங்க, கல்லறை வச்சிருக்காங்க. அங்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வைக்கப்பட்டது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய புகை இருக்கும். அந்த புகைக்குள்ள ஒவ்வொரு சரீரத்தை செய்வாங்க, வச்சிருவாங்க. வச்சுட்டு மூடிட்டு போயிடுவாங்க. இப்ப 39 சொல்லுவாங்க. இயேசு கல்லை எடுத்துக் கொடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தா அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாள் எந்த பெண் ஹையஸ்ட் பீக்ல சொன்னாலும் நீங்க பிதாட்ட எதை கேட்டாலும் சொல்லுவாரு. இப்ப என்ன சொல்ற? நாலுமே ஏன் 4 நாள் ஆச்சு? ஏங்க 4வது நாள் ஆண்டோட இருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை. யூதர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரீரத்தை ஒரு ஆத்மா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தா 3 நாள் அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். 4வது நாள் அந்த இடத்துக்கு போகணும் அவங்க உறுதியா நம்புறாங்க. இப்ப ஆண்டவர் மட்டும் 3 நாளைக்குள்ள லாஸ்ட் எழுத்து நினைச்சு முடியுமா? ஐயா இது அன்னைக்கு சுத்திக்கிட்டு இருந்துச்சு, அதான் அழிச்சிருச்சு, உள்ள வந்துச்சு. இவர் ஒன்றும் செய்யல. இல்லை 3 நாள் வெயிட் பண்ணிட்டு 4வது அழிச்சிட்டு வாசிங்க. நான் இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். அப்ப குருடன் ஏன் குருடனா பிறந்தா? இந்த தேவனுடைய மகிமையை வெளிப்படுறது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்காரு. இப்ப பாருங்க 42 வசனம், 43 வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். சரி, இதுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் இருக்கு. அது என்ன நான் சொல்றேன். சரி, லாசரு சரீரெல்லாம் கட்டப்பட்டிருக்கா இல்லையா? கண்ணு எல்லாம் கட்டப்படும். இப்ப இவங்க எங்கன்னா ஒரு டார்க்கா ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்காங்க. கை கட்டப்படுறது. இது இந்த இது நான் யாருக்கு வந்து கட்ட பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு பாஸ்டர். அவர் அடிக்கடி எருசலேம்லாம் போய் அங்கேயே ரிசர்ச் பண்றவர். அவர் ஒரு பிக்சர் காட்டுறார். அந்த படிக்கட்டு இப்படியும் இருக்கு. இன்னைக்கு நான் பாடுறேன், நல்லா நேரம் பாட போய் லாசர் பாடுறாங்க. அதுல கைப்பிடி வச்சிருக்காங்க, இரும்பு. அதாவது அந்த காலத்துல இரும்புல கைப்பிடிலாம் கிடையாது.
இப்ப மக்கள் இறங்கி போறக்கா என்ன செஞ்சாங்க? கைப்பிடிச்சாங்க. அப்ப நாசரு எந்த டைரக்ஷன்ல போகணும் தெரியுமா? தெரியாது. கண்ணெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. உங்களை சிலதெல்லாம் இந்த சினிமாவில் காட்டுவாங்க. கண்ணை கட்டிட்டு அடிக்க சொல்லி பார்த்தாங்க. அவன் அடி முடியுமா? முடியாது. கண்ணை கண்ணை அடிக்க முடியாது. ஆனா இவனுக்கு அற்புதத்தை இங்கே ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. ஆனா லாசரு வாங்குற ஒரு சவுண்டு கேட்குது. அந்த காது முதல் திறக்கப்பட்டு அந்த டைரக்ஷன் என்ன நடந்து எங்க வர வந்துட்டாரு? இப்ப ஆண்டவர் செய்யறது கட்ட அவளுக்கு விடுகிறார். சரி, அன்று வாழ்ந்த மக்கள் எல்லாரும் இது விசுவாசித்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 23:8. அப்போஸ்தலர் 23:8. சதுசேயர் அவன் ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க உயிர்த்தெழுதல் வாசகம் சொல்லிடுறேன். நான் ரெண்டு கிறிஸ்தவரை நான் சொல்ல போறேன். கத்தோலிக்க மக்களை பற்றி நீங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. ஒரு இந்து மக்கள் கூட இப்படி ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. நல்ல சார் அவங்க ஆலயத்துக்குள்ள போனீங்கன்னா எத்தனை விக்கிரம் இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய. அதுல சாத்தனுக்கு ஒரு விக்கிரம் வச்சிருப்பாங்க. எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யணும். ஆனா வெளியில பார்த்தாங்க யாரு? கிறிஸ்தவர். அதுபோல இங்க ரெண்டு கூட்டம் இருக்காங்க. ஒரு கூட்டம் இன்னொரு சொல்லியாசம் லூக்கா 20:27. சாதிக்கிற சதிசியன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். நான் பிடிச்ச கோயிலுக்கு 3 நாள் அவங்க சாதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிற மக்கள் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இப்ப நம்ம கடைசி ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம். யோவான் 21:4 இது உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். நின்றார். புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டாகும். இந்த 21வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார். இந்த உயிர்த்தெழுதல் சீசர்லாம் பார்த்தாங்க. இனி நம்ம பழைய தொழிலுக்கு போவோம். யாரு முதல்ல பூனைக்கு மணியை கட்டுறது யோசிக்கும் போது பேர் சொல்றாரு, நான் போறேன். மூணாவது சொல்றாங்க, சீமன் பேர் மற்றவருக்கு மீன் பிடிக்க உடனே மற்றவங்க என்ன செய்யறாங்க? இப்ப பேர் ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்களுக்கு என்ன கிடையாது எல்லாத்தையும் விட்டு அவர் கவனமா வலையை கொண்டு போய் மாமி வீட்டில் வச்சிட்டார். இந்த பின்னாடி யூஸ் ஆரம்பிச்சோம். நிறைய நேரம் அந்த சிலர்லாம் எனக்கு அந்த கேரக்டர் நிறைய நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வச்சிருக்கோம் பின்னாடி யூஸ் ஆகும். உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி யூஸ் செஞ்சாரு. பின்னாடி யூஸ் ஆகும் சொல்லி வலையை வச்சிட்டாரு. மாமி இருந்தாங்க வச்சிட்டார். வச்சுட்டு போய் எடுத்துட்டு செஞ்சாரு. கிளம்பிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் நம்ம வாசிக்க முன்னாடி ஒரு வசனத்தை வாசிட்டு அதுக்கு நம்ம வாசிப்போம். ஒரு கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது 1 யோவான் இருக்கிறோமா இல்லையா? பிள்ளைகளா இருக்கவங்க மட்டும் தான் ஞாபகம் எல்லாரும் கிடையாது. வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் பொழுது இந்த வசனம் தான் இப்ப நம்ம முடிக்க போற கீ வாசனம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர். அவர் இந்த 33 வயதுல அவர் எப்படி இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதான் ஒரு ஆணுடைய மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏஜ். அதுக்கப்புறம் என்ன சொத்த வரும் எல்லாம் மீசையாயிருக்கும். எங்களை மாதிரி ஒரு சிலர்லாம் கலர் அடிச்சுட்டு வருவோம். கலர் அடிக்காத இருக்காங்க. 2 குரூப் இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த ஆண்டவர் கலர் மாடிக்கெல்லாம் ஒன்று சொன்னா அப்படி ஒரு அழகு ஹைட். இப்போ எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். எனக்கு கலர் பிரச்சனை கிடையாது, ஹைட். இதில் கொஞ்சம் வளர்ந்த ஆளுகள்லாம் பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
தெரியுமா உங்களுக்கு? 6 அடிக்கு மேலே வச்சுருக்காங்க. அன்னைக்கு இதே முடிச்சுட்டான் முகம்னா என்ன அப்படியே நான் யூத்தில் அந்த மாதிரி இருக்கேன். ஆனால் ஹைட்டு மட்டும் பயப்படும். என்ன சீக்கிரம் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காரா ஹை ஹீல்ஸ் அவர் இருக்கிறவங்க மாதிரி நான் செய்யேன். இந்த கான்செப்டை வச்சு இந்த செய்தியை பார்க்கணும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருந்தாருன்னு சொல்லி லூக்கா 24வது அதிகாரம் 15. லூக்கா 24:15. இது எம்மாவூர் சீஷரோடு அவர் கூட நடந்து வருகிறார். சேர்ந்து அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நானும் எப்படி இருக்கும் அப்படி ஒரு தடவை ஒரு பேஷண்ட் வந்து சார் நான் கொரோனா சாக வேண்டியது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா அவன் காலை காட்டுவாரு என்ன அர்த்தம்? அப்ப அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. கால் இருக்கா ஒரு சாதாரண மனிதன் நடக்கணும். அதே மாதிரி இருக்காது பேச்சு நாட எல்லாமே உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம எப்படி இருக்க போறோம்? இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் இருக்கிறோம். கண்கள் மறைக்கப்படும். சரி, இரண்டாவது ஒரு கேள்வி, உயிர்த்தெழுந்த பிறகு சாப்பிட முடியுமா முடியாது? முடியுமா முடியாது? சொல்லுங்க. முடியும். முடியும் வசந்தாங்க சும்மா சொல்லிட்டு 2 சொல்லி போயிட்டு 24வது அதிகாரம் 43 அவர்களை புசிக்க முடியுமா? முடியும். ஆனால் தேவையில்லை. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஓகே என்னடா சாப்பிடலாம்னு போய் தான் நம்ம சாப்பிட்றது. அது ஏன்னா அது we need food. ஆனால் அன்னைக்கு சாப்பிடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். சரி, அடுத்த வாசிப்போமா? இப்ப நான் வண்டி எடுத்துட்டு போறதை நீங்க எல்லாம் பார்க்க முடியும். ஆனா அன்னைக்கு என்ன செய்ய முடியும்? 31வது வசனம் வாசிங்க. மறைந்து போனார். அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் என்ன செய்ய முடியும்? மறைந்து போகும். எவ்வளவு ஜாலியா இருக்கும் பார்த்தீங்களா? பேசிட்டே இருக்கோம், இது நம்ம யாருமே இருக்க மாட்டோம். எல்லாம் என்ன செய்யணும்? மறைந்து போகும். இந்த மறைந்து போறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? வர்றது தெரியாது, போறது தெரியல, ஆனா எல்லாரும் மறைந்து போகும். இது உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய சரி. ஒரு என்டர் பண்ண வேண்டியது. இப்போ நான் வளர்க்கல எல்லாத்தையும் திறந்து வச்சுருவேன். திறந்து கேட்டால் நான் என்ன வெளியில் வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 19. யோவான் 20. சாயங்கால வேளையிலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கீங்களே. இங்க இயேசு கதவை திறக்கிறாரா? தட்டாரா? உள்ள வந்துட்டார். என்ன செஞ்சாரு? உள்ள வந்துட்டார். அப்ப அந்த சரீரத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு? சொல்ல நினைச்சலாம். உள்ள வந்து நீங்க சந்தேகப்படுவீங்க காட்டினா திரும்பவும் ஒரு வசனம் 26. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும் போது அவர் நினைச்சாரு உள்ள வர பத்தனங்கிற அவசியமே கிடையாது. இந்த தோமாவை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சந்தேக தோமான்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் எப்பவுமே என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தோமா தான் இந்தியாவுக்கு வந்து பிறகு அவர் கேரளாவில் போய் அநேக நம்பூதிரிகள் அப்படின்னு சொல்லி, இந்த நம்பூதிரிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராயல் ஃபேமிலி. இவர்களை அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. அதுவும் ஒரு பைபிள் இல்லை, இருந்தாலும் ஒரு புக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் நம்பூதிரிகள் சீஃப். இவர் சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. அவர் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு நாய் வந்து அவர் கையை கடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டார். ஒரு தோமாங்க வந்து அந்த கையை எடுத்துட்டு வந்து இவர் மேலே கையில் வச்சு ஜோம் பண்ணுறாராம்.
ஒரு செகண்ட் அப்படியே ஒட்டிச்சு. அவர் கை சொல்றாங்க, இந்த கடவுள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த நம்பூதிரி சீஃப் வந்து சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்காமாஸ் அப்படின்னு ஒரு கூட இருக்காங்க கேரளா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்வதற்கு எவ்வளவு ஒரு வைராக்கியம் வந்து. ஏன்னா அவருக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவர் வந்து கேட்கிறாரு, நான் தொட்டு பார்க்கணும். பேரு சொல்றாரு, நான் நடத்தினா கற்றலை இருந்துச்சு, நீங்களும் நானும் கேட்கணும் வேண்டாம் சேர்த்துட்டேன், நம்மளாம் தண்ணி கொடுக்கறது சொல்றாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தோமா இந்தியாவுக்கு வந்தாரு, அவரை கொலை செய்தார்கள். அதனால என்ன ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் எங்க சிதறப்பட்டது, எந்த பட்டணத்துல? சென்னை. அதனால மேக்சிமம் சபை எந்த ஊர்லையும் கிடையாது, எங்களுக்கு சென்னை. அதோடைய ரத்த சாட்சியாக நம்ம அடுத்து என்ன ஒரு காரியம் அப்படின்னா, இந்த சரீரத்தை உயிர்த்தெழுந்த சரீரத்தை தொட முடியுமா? எஸ். லூக்கா 24வது அதிகாரம் 39. லூக்கா 24. பாருங்கள், தொட்டு பாருங்கள். ஆவிக்கு இருக்காரு. எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இந்த சரீரத்தில் ஒரு ஸ்பெஷல் இருந்தானா, நம்மளால தொட முடியும், மறைந்து போக முடியும், பேச முடியும், சாப்பிட முடியும். இதுதான் நமக்கு ஆண்டவர் ஒரு நாள் கொடுக்க போகிற சரீரம். அந்த சரீரத்துக்கு பேர் என்ன? உயிர்த்தெழுதல் சரீரம். இந்த சரீரத்தை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கணும்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் 42வது வசனம். இதுதான் நம்ம பார்க்க போகிற உயிர்த்தெழுதல் சரீரம். விதைக்கப்படும் ஆளி உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் ஒண்ணு அனுசரிக்கணும் ஆடிடுச்சு. அதனால எதுக்கு ஒதுக்கி வச்சுருவாங்க? ஃப்ரீசருக்கு வச்சுருவாங்க. இப்பெல்லாம் முன்னாடிலாம் ஃப்ரீசர் கிடையாது. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய யூனிட் கொள்வாங்க, லோக்கல் ஹாஸ்பிட்டலாம் அகர்பத்தையெல்லாம் பொருத்தி விடுவாங்க. இப்போ என்னுடைய ஒரு தெரிஞ்ச ரொம்ப நெருங்கினவர் இருந்தார், அவரை எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா ஃப்ரீசர். அப்புறம் கரெக்டாக ஒருத்தர் வந்து கேட்குறாரு, டாக்டர் அவர் எடுக்கப்படுறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் வச்சாச்சுன்னா இந்த கூலர் சொல்லுவாங்க, நல்லா கண்டு மாதிரி சரி எதுக்குள்ள வச்சனால ஃப்ரீசர் வச்சனால. அப்புறம் அதை அடக்கம் பண்ணாங்க. அந்த சரீரம் பேருங்கிறது கனவீனமான சொல், பலவீனமான அழிவுள்ள சொல். அதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க 44வது ஜென்ம சரீரம். விதைக்கப்படும். என்ன செய்யப்படும்? விதைக்கப்படும். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு என்ன முறை வரணும், சித்தப்பா திருமணமாகிய மகா சைலம் வரும். அவங்க அப்பா கொஞ்சம் எப்பவுமே ஆல்கஹால் இருப்பாரு. அந்த பொண்ணு என்னை ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம் சென்னையில். நான் ஒரு கட்டக்கார மாதிரியில் ஒரு ஆஸ்பத்திரி சொன்னேன். அங்கே போய் சேர்ந்தோம். அப்பா அங்கே அவர் டெரிபிள் ஸ்டேஜில் இருக்கார், வயரெல்லாம் வீங்கி லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கார். போய் ஒரு 10 நாள் அவர் இறந்துட்டார். அடக்கத்துக்கு நான் வந்து என்னை பிடிச்சிக்கிச்சு அந்த பொண்ணு. சித்தப்பா நீங்கள் எங்கள் அப்பாவை பொண்ணு சித்தப்பா இதை நான் தான் அந்த கத்தி வச்சு கொடுத்துட்ட மாதிரி. நான் உடனே ஒரு ஐடியா டக்கு நான் உலங்கால் போட்டேன். அந்த ஒரே இவரை நாங்கள் ஒரு நாள் சந்திக்கணும், இவரை நாங்கள் விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஜோமன் ஆரம்பிச்சதுன்னு சண்டை பண்ண முடியுமா? முடியாது. பிறகு நாம் அவங்கள நடந்து வந்துக்கிட்டு ஒருத்தர் என் கூடயே வர்றாரு, நீங்கள் ஊழியக்காரராக நான் ஒரு டாக்டர் ஊழியம் செய்யறேன். இல்லை நீங்கள் ஜோம் பண்ணும்போது நிறைய வசனமாக சொல்லி ஜோம் பண்ணீங்க, சாதாரணமாக அப்படி ஜோம் பண்ண முடியாது. அவருக்கு தப்பிக்கிறதுக்காக என்ன செய்ய ஜோம் பண்ண. சரி, இது என்னுடைய பிரச்சனைகளை நான் சிக்கிக்கிட்டது. இப்போ சாவுக்கு எதுவாக இதுன்னு சொல்லி 15வது அதிகாரம் 52 வாசம். எக்காலம் சொல்லி மறைச்சோர். அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான சரீரத்துக்கு பேர் என்னது? அழிவில்லாத சரீரம். அடுத்த அழிவுள்ளதாகி ரெண்டு மைய நீங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் பொருளாக பார்க்கணும். சாவா மை, அழியா மை.
அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏஜ் கூட கூட நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு சரீரத்தை ஆண்டு கொடுக்க போறாரு. அதில் 2 மை இருக்கு. என்ன மை? அழியாமை, சாபம். வாசிக்கும். மரணம் ஜெயமாக விழுங்கப்படுது. அதுக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்படுறதுங்கிறதுக்கு ஆந்தவசனத்தை வாசிங்க. பாவத்தின் பலன் மரணத்தின் கூர் பாவம். சரி, இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். கூர் அப்படின்னு என்ன சொல்லுங்க? ஷார்ப்னஸ். இப்போ நாங்கள் சர்ஜரி பண்ணும்போது எங்கள் கையில் ஒரு பிளேடு, அது பேர் 11 நம்பர் பிளேடு. அதை வச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா அது இந்த கூரோட போயிடும். அதெல்லாம் ஷார்ப்பாக. அதை என் ஸ்டாஃப் சொல்லிட்டு, ஏன்னா அதை பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கோ. நான் கேட்கும்போது கூட நான் அவசரம் இது என் காலில் கொட்டி போய் ரொம்ப பயந்துட்டு வச்சுருக்கோம். ஆனால் ஒரு மொட்டை கத்தியை கொடுத்தா பாக்கெட்டில் போட்டு, ஏன்னா அந்த மொட்டை கத்தியை சேர்ந்து என்னை வெட்டாது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மரணம் எனக்கு எப்படி இருந்துச்சு? ஷார்ப்பாக இருந்துச்சு. அதை வெற்றி கொடுக்கணும் பயம் இருந்துச்சு. ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்போது ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் போயிடும். 2 நாள் 3 நாள் யாரும் பேச மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு தோணும், இதுதான் எனக்கு கடைசி பிறந்த நாள் இருக்கணும், யாருக்கு ஒரு பிறந்த நாள் வராது, பாவத்திலே வாழ்க்கை செத்து போனால் நரகத்துக்கு போகணும், நரகத்தில் போட்டு திரும்ப வர முடியாது என்கிற ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அதுக்காக இந்த பாவத்தை விடுறதெல்லாம் கிடையாது. அதை புதுசில் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இருப்பாங்க. ஆனால் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ கூறு ஷார்ப்னஸ்லாம் போயிடுச்சு. இங்கே கண்களை மூடுறது, கண்களை எங்கே திறக்கணும்? அங்கே தான். எனக்கு 2015 ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணாச்சு. அப்போ அந்த அனஸ்தெசிஸ்ட் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு அனஸ்தெசிஸ் இன்ஜெக்ஷன் போடுவேன், அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து 1 நாள் கழிச்சு தான் நீங்கள் போய் உங்கள் 1 நாள் ஃபுல்லாக நாங்கள் அன்கான்சியஸாகவே வச்சுருக்கோம், எனக்கு திடீர்னு ப்ராப்ளம் தான் அப்போ நாங்கள் கேட்டுக்கணும் சொன்னார் பைக்கு. அப்போ நான் நினச்சேன், சரி கண்ணை போடுறோம், இறக்கும்போது ஏசப்பா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பயங்கர நிச்சயம். ஏன்னா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பெரிய நிச்சயம் இருக்குது. இந்த மரணத்தின் கூடலாம் ஓடியே போச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு பொம்பளை இருக்கிறாங்க. அப்பா நம்ம போட இருக்கியா, இங்கதான் இருக்கிறோமா, ஏசப்பா முகத்தை பார்க்கலாம் நினைச்சா யாரை பார்க்குறேன்? ஒரு நர்ஸ் நம்ம பார்க்குறோம். காரணம் கூறு போச்சு. அந்த கூறு போனது எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப நம்ம டிராவல் எப்படி டிராவல் பண்ண போறோம், எதுல டிராவல் பண்ண போறோம்? ஏன்னா ஆண்டவர் அதில் தான் டிராவல் பண்ணல. நான் ஒரு சின்ன ஒரு மக்கள் வச்சுருக்கேன், ரொம்ப குஷியாக இருக்கும். நான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படியே ஸ்டைலாக போகிறேன். ஆனால் இந்த மக்கள்லாம் பரவ போகிறார். நம்முடைய வெயிட்டில் எது? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் 1 தான் அவருடைய வெயிட். பார்த்து கொண்டிருக்கிறே கண்களுக்கு மறைவாக. அப்ப மேகம் அவர் செஞ்சுட்டு எடுத்துக்கொண்டு போச்சு. அப்ப நம்ம படலத்துக்கு போகிறத டிராவல் பண்றத படலம் பார்க்க முடியும், பார்க்க முடியும். அடுத்து பாருங்க 11வது வசனம் வாசிங்க. அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், போனாரோ போகிறதையும் பார்க்க முடியும், ரிட்டனையும் பார்க்க முடியும். சரி, மார்க் 13வது அதிகாரம் 26வது வசனத்துல அந்த மேகத்தில் ஒரு ஸ்பெஷல் ஒரு கேரக்டர். மார்க் 13 மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். முந்தின வசனத்தை வானத்தின் நட்சத்திரம் விழும், வானத்தின் சத்தியங்களா எல்லாரும் அசைக்கப்படும். ஆனா எது மட்டும் அசையாது? மேகம். சரி, கடைசியாக ஒரு கொசு செய்தி மட்டும் நான் சொல்லுவேன். கொசு என்ன ஆண்டவர் வந்து ஒரு சைலண்டா ஒரு அற்புதத்தை செய்கிறார். அது என்ன அற்புதத்தை பார்த்தோம். எடுத்துக்கணும். லூக்கா 22வது அதிகாரம் 56வது வசனம். அப்பொழுது இயேசு விண்ணகத்தில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய காலை தொட்டு மல்குஸ் காலம் அவனை சொஸ்தமாக்கினார்.
காதை வெட்டியாச்சு. அது பகலா இரவா சொல்லுங்க, இரவு டியூட்டே மனுஷனாங்க. இப்போ ஆண்டவர் மட்டும் என்ன செஞ்சுக்கணும்னா, கல்லுங்கய்யா, மனுக்கு காலை எங்க இருந்து பாருடா, லைட்டை எங்க அடி தரை எதுக்காண்டி காலை தேடி ஒரு நிமிஷம் ஸ்கூல் நினைச்சுக்கணும். ஏன் பண்ணணும்? மண்ணு ஊதி இப்படி வைக்கணும். இதெல்லாம் செஞ்சாங்க, நல்லா வைக்கிறாரு. தொட்ட பண்ண என்ன வந்துருச்சு? கிரியேட் ஆகிட்டாரு. அதை என்ன செஞ்சாரு? கிரியேட் பண்ணிட்டாரு. இந்த அற்புதம் தான் சிலுவைக்கு போகிற முன்னாடி செஞ்சுட்டு போனாரு. அது ஒரு சென்டென்ஸ்ல செஞ்சுட்டாரு, முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு பிளாஸ்டிக் செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் ஐஸை வச்சு பண்ணணும், நாங்கள் என்ன செய்வோம்? சுடுதல் போடணும், கடைசியில் பார்த்தா அது அழிவு போய் தந்துடும். அப்புறம் முதல் எழுதி வாங்கிடுவாங்க. ஒருவேளை ஒட்டும் ஒட்டாது. அப்படி ஒட்டலைன்னா நீங்கள் எங்கிட்ட என்ன திரும்ப கேட்கக்கூடாது, எடுத்த காசு என்ன செய்யக்கூடாது, கேட்கணும். இதெல்லாம் சுட்டிதான் நம்ம செய்வாங்க. அந்த ஆண்டவன் சைலண்டா ஒரு வேலை பொருளாது என்ன நினைச்சிச்சு? காது ஜெபிச்சு முடிக்கணுமா? மகா இறக்கணும் கிரகங்கள் இதாவே சொல்லிக்கிறோம் ஐயா. நான் சொல்லுங்க ஐயா, உங்களுடைய அற்புதம், உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறேன். நாங்கள் உண்மையில விசுவாசம் இருக்கிறோம் ஐயா. இது செய்த ஒவ்வொரு அற்புதத்திற்கும் நன்றி. இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய வீடு செல்ல உதவி செய்யப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சின்னங்களுக்காகவே ஆமீன், ஆமீன், ஆமீன்.